அதாவது நீங்கள் வந்து அவரை குறை சொல்லக்கூடாது. சில பேர் என்ன கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியிலெல்லாம் நடந்தது அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் ட்வீட் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க அப்போ அவர் முதலமைச்சருங்க, பணிச்சுமை அதிகமாக இருந்தது, டிவி பார்க்குறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காது இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்போ வந்து வேலையே கிடையாது, எம்எல்ஏ கூட இல்லை, அதனால் நிறைய நேரம் இருக்குது, நிறைய செய்திகளை படிக்கிறார், பார்க்குறார், அதனால் ட்வீட் போடுறார். இதையே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. அந்த டேட்டாவை எடுத்து கொடுங்க, எங்கெங்கே தொகுதியில் எப்படி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு டேட்டாவை எடுத்து கொடுங்க. யார் வேணான்னா இப்போ? அப்போ அன்றைக்கி சொன்னது பொய்ன்னு ஒத்துக்காங்க. இதுக்கும் அதே தான். அன்றைக்கி அவர் பேசின வீடியோவை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு இதுக்கு இதுதான் பதில்னு சொல்லிட்டு போயின்னே இருங்க. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மூளையை ஒழிச்சிக்கின்னு? நாம் எதுவுமே பதில் சொல்லக்கூடாது சிவா அரசியல்வாதிகளுக்கு. அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற வீடியோவை எடுத்து வச்சிங்கன்னு இதை பாருங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அதுக்கு இதுதான் பதில், உங்களுக்கு நீங்களே பதில், கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களேன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கணும். அதுக்கப்புறம் யாருமே வந்து வாய் திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வன்னி அரசு அவர்கள் வந்து திமுகவை கடுமையாக வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னுமா அவங்களுக்கு இந்த ஆசை? காம்ரேடு ஒன்றா திரும்பி வரலாம் திமுக பக்கம், விசிகாலாம் திரும்பி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன, இருக்கிற ஒரு 2-3 பேர் வரலாமே தவிர அவங்களுடைய கேடரோ இல்லை சப்போர்ட்டோ இந்த பக்கம் திமுகவுக்கு என்றைக்கும் வராது. அதனால தான் இந்த ஆட்சி எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னு, இந்த கவுந்து போனோம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். கனவு மட்டும் சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டை குறைத்து விட்டோம், பத்திரப்பதிவுத்துறை அது இது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இஷ்யூலாம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, டொமிசில் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் அவங்க போட்டு இழுத்தடிப்பாங்க பாருங்க. இது வந்து லட்சங்களில் போகிற விஷயம் கிடையாது, ஒரு 1000ங்களில் முடிகிற விஷயம். டிலே ஆயிடுச்சின்னு சொன்னால் நமக்கு ஒரு வருஷமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. டெலிவரிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். பாருப்பா, நீ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறியா, அப்போ அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் அங்கே வச்சுருங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உடனே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவர் எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னால் ஷுட் பி ஆன் த கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஊழலையும் டிலேவையும் ஒழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பேரளவில் தான் அது இருக்கும். நீங்கள் வந்து கர்நாடகத்தில் சட்டப்படி இதெல்லாம் கட்டக்கூடாதுங்க அப்படின்னு கோர்ட்டில் இல்லை அந்த நதிநீர் ஆணையம் ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பாஜக மேலே பழிய போட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அங்கே இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பாஜக வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். மைக்கை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார்ல, பாஜக தான் இது காரணம், மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே பிரச்சனையை வச்சு 2 இடத்துலையும் வந்து அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்றது தான் வந்து கர்நாடகத்துடைய எண்ணம், காங்கிரஸோடைய எண்ணம். இதில் போய் பேச்சுவார்த்தை எந்த மூலைக்கு வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு வந்து அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல பேர் கடும் எதிர்ப்புகளையும் பதிவு பண்றாங்க. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அந்த விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் அவர்கள் அவரும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இருந்த முதலமைச்சரோட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த போய் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு, அப்போ கோர்ட்டில் வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து இந்த காவிரி நீர் இஷ்யூவில் நீங்கள்லாம் பேச வேண்டாம், சட்டப்படி என்னவோ அதுதான் பண்ணணும், அந்த பேச்சுவார்த்தை தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது தேவையில்லாத விஷயம், சிக்கலை உண்டாக்கும் அப்படின்றதோடு இல்லாமல் இது வந்து கோர்ட் அவமதிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. சரி, இஷ்யூ என்ன அப்படின்னா, அங்கே ஆட்சியில் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொச்சல் குத்துனே இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றது தான். நான் கேட்குறேன், இன்றைக்கு வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார், இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்ட்டு, இது
கர்நாடகா மேகேதாத்து அணை கட்டுறோம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகென்ஸ்டாக நடந்துக்கிறது யாருது? உங்கள் காங்கிரஸ் கட்சி தானே. அப்போ நீங்கள் ஏங்க இங்கெல்லாம் போய் பேசுகிறீங்க? ராகுல் காந்திக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு பிரியம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நேராக அங்கே போயிட்டு, அதுவும் இவருக்கு அவர்கிட்ட நல்ல ஒரு ரேப்போ இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி அணை கட்டுறோம்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பிரியம் இருக்குதில்ல, நீங்கள் அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் ராகுல் சொன்னால் டிகே சிவகுமார் அவர்கள் கேட்க மாட்டாரா? இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களா? உடனே வைகோ அவர்கள் கூறுகளை பூந்து இதுக்கெல்லாம் மத்திய அரசு காரணம். எப்படி கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது மத்திய அரசா? இப்போது நீங்கள் போய் பேசினீங்கன்னா ரைட்டுப்பா, ஒரு சிஎம்ஏ வந்து பேசிக்கிறார், நம்ம கூட்டணியில் இருக்கார், நமக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 67க்கு அப்புறம் ஒரு மந்திரி வந்துக்கிறாங்க காங்கிரஸுக்குன்னா அது தாவேக்கா தான் காரணம், அதனால் நாங்கள் மேகேதாத்து அணையை நிறுத்தி விடுகிறோம் அப்படின்னு போகிறாங்களா? அங்கே போய் என்ன சொல்லுவாங்க, அது பாருங்க நாங்கள் இங்கே அணை கட்டுறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு தாங்க ரொம்ப நல்லது, அதனால தான் நாங்கள் கட்டுறோம், இந்த பொய்யை தான் சொல்லின்னுக்கிறாங்க. இதையே தான் சொல்ல போகிறாங்க. இதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றே ஒன்று ஒரு பிரயோஜனம் இருக்குது. நாங்கள் வந்து இறங்கி வந்தோம், பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தோம், நீங்கள் அதை ஒத்து வரல, அதனால் நாங்கள் சட்டப்பூர்வமாக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று அது காமிக்கலாமே தவிர, மற்றபடி பேச்சுவார்த்தை நடத்துறதுனால அடுத்தது பேச்சுவார்த்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுமா அப்படின்னா அந்த நீர் பங்கீடுன்றது வேறு, அணை கட்டுவதுன்றது வேறு. ஸோ இது வந்து நிட்பிக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பேசட்டும், ஆனால் இதில் எந்த பிரயோஜனமும் வராது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து கர்நாடகத்தில் சட்டப்படி இதெல்லாம் கட்டக்கூடாதுங்க அப்படின்னு கோர்ட்டில் இல்லை அந்த நதி நீர் ஆணையம் இதில் தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாஜக மேலே பழியை போட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அங்கே இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பாஜக வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். வைகோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார்ல, பாஜக தான் இது காரணம், மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே பிரச்சனையை வச்சு 2 இடத்துலையும் வந்து அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்றது தான் வந்து கர்நாடகத்துடைய எண்ணம், காங்கிரஸோடைய எண்ணம். இதில் போய் பேச்சுவார்த்தை எந்த மூலைக்கு வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய இந்த கர்நாடகா செல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த காலங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துக்கு இந்த தண்ணி விஷயத்துக்காக கர்நாடகா போய் அன்றைய காலகட்டத்தில் ஹெக்டே தலைமையிலான முதலமைச்சராக இருக்கும்போது போய் பேசும்போது தமிழகத்துக்கு தண்ணி கிடைச்சது. அதே நிலையில தானே ஒரு சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்துடுங்க, சந்தோஷப்படுவோம், முடியுமா? கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் ஆதாயம், இது இந்த மேகேதாத்து அணை அப்படின்றது முழுக்க முழுக்க அரசியல், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் இதில் எந்த பிரயோஜனமும் வரும்னு நான் நினைக்கல சிவா. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்து போட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் லாக்அப் டெத் மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அபாயகரமான நிலையில் இப்போ ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கரெக்ட். அதாவது நீங்கள் வந்து அவரை குறை சொல்லக்கூடாது. சில பேர் என்ன கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியிலெல்லாம் நடந்தது அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் ட்வீட் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க அப்போ அவர் முதலமைச்சருங்க, பணிச்சுமை அதிகமாக இருந்தது, டிவி பார்க்குறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காது இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்போ வந்து வேலையே கிடையாது, எம்எல்ஏ கூட இல்லை, அதனால் நிறைய நேரம் இருக்குது, நிறைய செய்திகளை படிக்கிறார், பார்க்குறார், அதனால் ட்வீட் போடுறார். இதையே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து தாவேக்காலேருந்து யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அண்ணன் ஆ ராசா அவர்கள் அவர் வந்து லாக்அப் டெத்துக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்லியிருந்தார். அவங்க அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ட்வீட்டுக்கு நேரம் அந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் அது நடக்கதாங்க செய்யும் அண்ணன் சொன்னது, அதனால் அதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு இதுதான் பதில், முடிஞ்சு போச்சு. சினிமாவில் சொல்லுவாங்களா, அவன் பொருளை எடுத்து அவனுக்கு போடணும்னு. அதே மாதிரி உங்கள் கட்சியில் இருக்க துணை பொதுச் செயலாளர் அவரே உங்களுக்கு பதில் சொல்லிட்டார், அன்றைக்கே சொல்லிட்டார். நாங்கள் எதுக்கு சொல்லணும்னு போயின்னே இருக்கணும், யாரும் பதிலே சொல்லக்கூடாது. தாவேக்கால இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் டீல் பண்ணணும் திமுகவை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே நாங்கள் நினைச்சிருந்தா திமுக கூட்டணியை சிதைத்து விட்டிருப்போம், ஆனால் அதை நாம் செய்யலை. ஆனால் இப்போ வந்து திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றது விசிகாவுடைய வாக்குகள் தான், அதற்கான தரவுகள் டேட்டா எல்லாமே என்னுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இல்லை, அவரே தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம கட்சி தோழர்கள் நிர்வாகிகள் அவங்கெல்லாம் வேலை செய்யலை, நம்ம கட்சிக்காரங்க நிற்கிற இடம் தவிர மற்ற இதிலெல்லாம் வந்து சரியாக வேலை செய்யலை, சில தொகுதிகளில் வேலை செய்யலை அப்படின்லாம் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கி வந்து எங்களால் தான் ஜெயிச்சுது அப்படின்னு வேற சொல்கிறாரு. என்னங்க, தேர்தலுக்கு முந்தி ஒரு நிலைப்பாடு, பிந்தி ஒரு நிலைப்பாடு, சரி ரைட்டு, கூட்டணி அதுவாது பரவாயில்ல. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஃபேக்ட்ஸு இதுலேயே நீங்கள் வந்து அப்படியே உல்ட்டாவாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதங்க நம்புறது நாம?
ஸோ எங்கே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அவ்வளோதான். அரசியல்னு ஆகிப்போச்சு. விசிகாவால் தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னால் தேவைதான் இது திமுகவுக்கு. இல்லை, பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் நாங்கள் அதுக்கான டேட்டா எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு. அந்த டேட்டாவை எடுத்து கொடுங்க, எங்கெங்க தொகுதியில் எப்படி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு டேட்டாவை எடுத்து கொடுங்க. யார் வேணான்னா இப்போ? அப்போ அன்றைக்கி சொன்னது பொய்ன்னு ஒத்துக்காங்க. இதுக்கும் அதே தான். அன்றைக்கி அவர் பேசின வீடியோவை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு இதுக்கு இதுதான் பதில்னு சொல்லிட்டு போயின்னே இருங்க. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மூளையை ஒச்சிக்கின்னு? நாம் எதுவுமே பதில் சொல்லக்கூடாது சிவா அரசியல்வாதிகளுக்கு. அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற வீடியோவை எடுத்து வச்சிங்கன்னு இதை பாருங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அதுக்கு இதுதான் பதில், உங்களுக்கு நீங்களே பதில், கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களேன்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கணும். அதுக்கப்புறம் யாருமே வந்து வாய் திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க தயவோடு தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை அவ்வப்போது முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு பதிலடியாகத்தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரா? பதிலுக்கு பதில் அப்படின்றதுக்கு ஒன்றா இருக்கலாமே தவிர அதில் ஃபேக்ட் இல்லையே, சப்ஸ்டன்ஸ் இல்லையே, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி திமுக சொல்கிறாங்க எங்கள் தயவில் தான் அந்த ஆட்சி நடக்கின்றது, நாங்கள் அமுச்சு வச்சவங்க. அதுதான் இல்லைன்னு கம்யூனிஸ்டுகளே நீங்கள் சொல்லிட்டாங்கல்ல. உங்களை கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக கட்சி நடத்துகிறோம், உங்களை எதுக்கு நாங்கள் கேட்கணும், உங்களை கேட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வன்னியரசு அவர்கள் வந்து திமுகவை கடுமையாக வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னுமா உங்களுக்கு இந்த ஆசை? இந்த காம்ரேடு ஒன்றா திரும்பி வரலாம் திமுக பக்கம், விசிகாலாம் திரும்பி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன, இருக்கிற ஒரு 2-3 பேர் வரலாமே தவிர அவங்களுடைய கேடரோ இல்லை சப்போர்ட்டோ இந்த பக்கம் திமுகவுக்கு என்றைக்கும் வராது. அதனால தான் இந்த ஆட்சி எப்படியாவது கவுக்கணும், அப்படி இந்த கவுந்து போனோம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். கனவு மட்டும்தான். நீங்கள் இப்போ அமைச்சர் வன்னியரசு அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாளுக்குள்ள எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வன்னியரசு அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், பட் ப்ராக்டிக்கலாக இது வந்து சரிப்பட்டு வராது சிவா. இப்போ நீங்கள் பேங்க்கிலலாம் போனீங்கன்னா இப்போ யாரும் பெருசாக டிடி எடுக்கிறது இல்லை. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க 7.5 நிமிஷம், செக் இது பண்ண 14.25 நிமிஷம் அப்படின்னு எழுதி போட்டுருவாங்க. எந்த இடத்துலையாவது நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ஏங்க ஒரு காலத்தில் வந்து அந்த ஃபிலிம் இருக்க கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1 மணி நேரத்தில் பிரிண்ட் போட்டு தரப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நானே அனுபவிச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்தா சாயங்காலம் வாங்குறேன். என்னங்க 1 மணி நேரம் சார்? 1 மணி நேரம் கரெக்டு சார். உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இங்கே வந்துக்கிறாங்க சார், பல 1 மணி நேரங்கள் முன்னாடி இருக்காங்க வெயிட்டிங்ல அப்படின்னு. ஸோ இப்போ 2 நாளைக்குள்ளே அப்படின்னு சொன்னால் இதில் சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது சிவா. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கொடுத்துட முடியாது, ரைட்டுங்களா? அப்போது சந்தேகம் வரக்கூடிய இடத்துல இப்போது அதுவும் அந்த காலேஜ் திறக்கிற சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஓப்பனிங் சீசன் டைமில் வராங்க அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு ஆர்ஐ இல்லை ஒரு விஏஓ ஒரே நாளில் எத்தனை இடத்துல போயிட்டு வெரிஃபை பண்ணி அது இது பண்ண முடியும்? அப்போ தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சொல்லலாம் 2 நாள் அப்படின்னு, ப்ராக்டிக்கலாக அது வருமானு தெரியல. என்ன ஒன்று இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்னு வச்சுட்டு நாமளும் வந்து கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக காலேஜ் திறக்கிற வரைக்கும் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காமல் ரைட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுப்போம். இதெல்லாம் ஊசி போகிற விஷயமா? கொஞ்சம் முன்னாடி 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்தோன்னா அது ஓகே. என்ன ஒன்று அதை டிலே பண்ணாமல் காசு கேட்காம இன்றைக்கி சொல்கிறாங்களே நாங்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டை குறைத்து விட்டோம், பத்திரப்பதிவுத்துறை அது இது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இஷ்யூலாம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, டொமிசைல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் அவங்க போட்டு இழுத்தடிப்பாங்க பாருங்கள். இது வந்து லட்சங்களில் போகிற விஷயம் கிடையாது, ஒரு 1000களில் முடிகிற விஷயம். டிலே ஆயிடுச்சின்னு சொன்னால் நமக்கு ஒரு வருஷமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. டெலிவரிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். பாருப்பா நீ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறியா, அப்போ அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் அங்கே வச்சுருங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உடனே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவர் எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அவங்களுக்கு அது தெரியும், படிக்க தெரியும். அவங்க அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா டிலே இல்லாமல் கொடுக்கணும், அப்படி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த ஏழை எளிய முதியோர்லாம் வராங்க, முதியோர் உதவித்தொகை அப்படின்னும் போது அவங்கள அலக்கழிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னென்ன மிஸ்ஸிங் அப்படின்னா அது எங்கெங்கே வாங்கணும், அவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து வெரிஃபிகேஷன் போக சொல்லி எல்லாம் பண்ண வேண்டியது த ஓனர்ஸ் ஷுட் பி ஆன் த கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஊழலையும் டிலேவையும் ஒழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பேரளவில் தான் அது இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164